ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்கவிலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து தங்கவிலை வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எந்த காரணத்தினால இன்க்ரீஸ் ஆச்சு, யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் வந்து தங்கவிலை எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு, எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனில் நம்ம இதுக்கு மேலே கவனிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து இப்போ $1842 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து $17 இன்க்ரீஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ நேற்றுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராப்பில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான சிச்சுவேஷனில் தான் யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் இருந்துச்சு. அதை தாண்டி வந்து கொஞ்சம் வந்து இப்போ வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $24.08 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து 40 காசுகள் இன்க்ரீஸ் ஆன ஒரு சிச்சுவேஷனாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சோ அதே தான் வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய அளவில் மூவ்மெண்ட்டே இல்லை. $1840 வரதுக்கே வந்து ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இன்றைக்கி யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் போச்சு. அதுக்கப்புறம் வந்து யூஎஸோட எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ்க்கு வந்து ஒரு சமயம் வந்து ஒரு பூஸ்ட் கிடச்சி அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆன எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கவுண்ட். ஸோ இந்த ஜாப்லெஸ் கவுண்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் Thursday வரும். ஸோ இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து யூஎஸ் எக்கனாமி வந்து இன்னும் சரியாகலை, இன்னும் வீக்கனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,53,000 ஜாப்ஸ் வந்து ஜாப்லெஸ் கவுண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஃபோர்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7.25 lakhs வந்து எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இந்த கவுண்ட் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் வீக்கன் ஆகி கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1% தான் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பில் இருந்துச்சு. ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1.2% வந்து ரிப்போர்ட் ஆனால இன்ஃப்ளேஷன் வந்து தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கோல்ட் ப்ரைஸ்க்கு வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரீசன்லேயும் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு எக்கனாமிக் ஈவெண்ட்ஸோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. 91.03 இப்போ கரண்ட்டாக வந்து போயிட்டு இருக்கு. அதாவது 0.06% டவுன் ஆன ஒரு சிச்சுவேஷன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது இன்னைக்கு யூஎஸ் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னைக்கு யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் நம்ம வெயிட் பண்ணுற ஈவெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30-year பாண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நேற்றுக்கு வந்து 10-year ட்ரெஷரி நோட் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 30-year ட்ரெஷரி பாண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கவனிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட மந்த்லி பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து இன்றைக்கி யூஎஸ் எக்கனாமி சார்ந்து வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் ரிலீஸ் ஆக போகிற ரிப்போர்ட். ஸோ இதன் அடிப்படையில் வந்து கோல்ட் ப்ரைஸ் ஆல்டர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து கோல்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எதிர் இந்த 1850 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து நிற்கலாம். இல்லை அப்படின்னா வந்து மறுபடியும் $1830 வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து இந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட முடிவில் வந்து அப்டேட் ஆகுது, நாளைக்கு என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.